மிரர். கான்கேவ் மிரர் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்வ்டு இன்வர்டு. சோ கர்வ்டு இன்வர்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்ல எல்லாரும் குழம்பு கண்டி பார்த்திருப்பீங்க. குழம்பு கண்டி எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் குழியா இருக்கும், ஒரு பக்கம் அப்படியே ஆப்போசிட் பக்கம் அப்படியே மேடா இருக்கும் இல்லையா? அந்த குழியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் கான்கேவ் மிரர். இங்க பாருங்க, இந்த இமேஜ், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? இந்த குழியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதா? நான் பிளேன் மிரருக்கு என்ன சொன்னேன்? இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு? இந்த மிரருக்கு பின்னாடி விழுந்துச்சா? அது விர்ச்சுவல் இமேஜ் சொன்னேன்னா, மிரருக்கு முன்னாடி விழுந்துச்சுன்னா ரியல் இமேஜ். அதுல வந்துட்டு ஹைட் அண்ட் சைஸ் வந்து சேமா இருக்கும்னு சொன்னேன். இதுல வந்துட்டு ஹைட் அண்ட் சைஸ் வந்து சேமா இருக்காது. அதே மாதிரி கான்கேவ் மிரர்ல வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் பொறுத்து இதுல விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும், ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் இங்க வச்சிருக்கப்ப எனக்கு ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இதே ஆப்ஜெக்ட் வந்து நான் இப்ப இந்த க்ளோசர் டு மிரர் கொண்டுட்டு வரேன், எனக்கு விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகுதா? இப்போ இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆறப்ப இமேஜ் எப்படி இருக்கு? இன்வெர்டடா இருக்கு, தலைகீழ இருக்கா? அதுவே வந்து விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆறப்ப இமேஜ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா தெரியுதா, எரெக்டா தெரியுதா? சோ இதுதான் வந்துட்டு கான்கேவ் மிரர்ல யூஸ் பண்றாங்க. சோ கான்கேவ் மிரர் அப்ளிகேஷன்ஸ் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கார்ல வந்துட்டு போறப்ப ஹெட்லைட், இப்ப நமக்கு வந்து வெளிச்சம் வேணும் இல்லையா? இப்ப நைட்ல எல்லாம் வெளிச்சம் வேணும்ன்றதுக்கு ஹெட்லைட்ல யூஸ் பண்ற மிரர்ஸ் வந்து என்னது? கான்கேவ் மிரர்.